முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர், வடவள்ளி, ஓணாம்பாளையம் சுற்றுவட்டார கிராமங்களில் சில மாதங்களாக கால்நடைகளை தாக்கி வந்த சிறுத்தை மார்ச் 10ஆம் தேதி இரவு வனத்துறையினரால் பிடிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுத்தை பரிதாபமாக உயிரிழந்தது. கொடநாடு வழக்கில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவரிடம் நடந்த 3 மணி நேர விசாரணை நிறைவு. தான் ஜெயலலிதாவுக்கு மட்டுமே பாதுகாப்பு அதிகாரியாக இருந்ததாகவும், எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வராக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இல்லை என்றும் வீரபெருமாள் விளக்கம். அரசு துறைகளில் பணி அமர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு வழங்கும் போது, போட்டித் தேர்வுகள் நடத்தும் போதும் பாலியல் உணர்திறன் பாடத்தில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா என நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவமனையில் பாலியல் தொல்லை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பாலியல் புகார்களின் அடிப்படையில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளில் இருக்கும் 23 பேரை பணி நீக்கம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 38வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் ஹைபிரிட் முறையில் நடந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு கர்நாடகா தர வேண்டிய நீர் பங்கீடு குறித்து தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தல். பாகிஸ்தானில் பாதுகாப்பு படை வீரர்கள் சென்ற விரைவு ரயிலை கிளர்ச்சிப்படை கடத்தியது. 100 பேர் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இராணுவம் நடவடிக்கை எடுத்தால் அனைவரும் கொலை செய்யப்படுவார்கள் என கிளர்ச்சிப்படை மிரட்டல். நாடாளுமன்றத்தில் புதிய குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதாவை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தாக்கல் செய்தார். போலி ஆவணங்கள் மூலம் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் உள்ளிட்ட கடுமையான பிரிவுகள் புதிய சட்டத்தில் சேர்ப்பு. ஹோலி பண்டிகை நாளான மார்ச் 14ஆம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், அன்று புறநோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. தூத்துக்குடியில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியிருந்த குட்டையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை அந்த வழியாக சென்றவர் ஓடி வந்து காப்பாற்றும் காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாடு உடற்கல்வியல் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் UGC பிரதிநிதியை சேர்க்காமல் இருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று தமிழக ஆளுநர் RN ரவி கண்டனம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் பாஜக மூத்த தலைவர் ராஜா. அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக ராஜா தகவல். மாநில தலைவர் நியமனம், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல், அதற்கான கூட்டணி கணக்குகள் என பல முக்கிய விஷயங்கள் தமிழக பாஜகவில் நடந்து வரக்கூடிய நிலையில் அமித்ஷாவுடன் ராஜா சந்திப்பு. தமிழகத்தில் சென்ற 4 ஆண்டுகளில் 9492 MSME நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும், உள்நாட்டு தொழிலை ஊக்குவிக்க முடியாத திமுக அரசு உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுப்பது வெட்கக்கேடானது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம். தமிழ்நாடு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் யோகா ஆசிரியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 20 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். தான் துறை சார்ந்த பணிகளுக்காக 2 முறை தமிழகத்திற்கு வந்ததாகவும், ஆனால் ஒரு முறை கூட கூட்டத்தில் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆதங்கம். தமிழகத்திற்கான உதவிகளை செய்ய மத்திய அரசு தயாராக இருக்கிறது. நாம் அனைவரும் இந்திய தாயின் குழந்தைகள். இதில் பாகுபாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேச்சு. காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியில் வெடிகுண்டு வீசி ரவுடி வசூல் ராஜா என்பவர் வெட்டி கொலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மழைக்காக புளிய மரத்தின் அடியில் ஒதுங்கி நின்ற 2 மீது மின்னல் தாக்கியதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கல்வியை மதவாதத்துடன் புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கை தமிழகம் ஒரு நாளும் ஏற்காது என்றும், கல்வியை தனியார் மயமாக்குவது, சிறுவர்களுக்கு பொதுத் தேர்வு உள்ளிட்டவை தேசிய கல்விக் கொள்கையில் இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் நாகரீகம் இல்லாதவர்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியுள்ளார் என்றும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என தர்மேந்திர பிரதான் பிளாக்மெயில் செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். மகளிர் சுய உதவிக்குழுவினர் தங்கள் பொருட்களை அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம். 100 கிலோமீட்டர் தூரம் வரை 25 கிலோ வரையிலான பொருட்களை அடையாள அட்டை காண்பித்து கொண்டு செல்லலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு.
விண்கலத்தில் ஏற்றப்பட்ட உந்துவிசை கோளாறு காரணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் 2 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா அறிவிப்பு. மெட்ரோ ரயில் நிலையத்திற்காக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவன நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பான நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக் கொண்டார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதால் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு தகவல். தங்கள் தலைமையில் தான் கோவில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களும் உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாகையில் தனியார் கல்லூரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2700 கிலோ அரிசி மூட்டைகள், பருப்பு, கோதுமை ஆகியவை பறிமுதல். இது தொடர்பாக உணவுப் பொருட்கள் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 கைது. சமூக நலத்துறையிலிருந்து பிரித்து மகளிர் மேம்பாட்டுக்காக தனித்துறையை உருவாக்க வேண்டும் என நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவமனையில் பாலியல் தொல்லை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 187 படி தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் இருக்கும் 3.50 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் தமிழக அரசு துறைகளில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களே ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தப்படுகின்றனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டு. சேலம் ஆத்தூர் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் பெரியார் சிலை முன்பு குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம். மும்மூர்த்திகளே வந்தாலும் மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக தான் வெல்லும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருந்த நிலையில் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அமைச்சர் மூர்த்தி பதில். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் 3 பேருக்கும் ஜாமீன் வழங்கியது மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம். தூத்துக்குடி மாநகராட்சியில் 2024-25 ஆண்டுக்கான சொத்து வரி உயர்வு நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் ரொட்ரிகோவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்ததை தொடர்ந்து அவர் அந்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் தனது நாற்காலியுடன் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய காட்சி வேகமாக பரவி வருகிறது. சென்னை கொரட்டூரில் ரூட் தள விவகாரத்தில் மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இடையே நடந்த மோதலில் மாநில கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை எறிந்த 9 பேர் கைது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை கடும் வாக்குவாதத்தில் முடிந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கேட்டதாக தகவல். தாதுவளம் நிறைந்த கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் கிரீன்லாந்து மக்களிடம் பெரும்பாலானோர் அமெரிக்காவுடன் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல். ரஷ்யாவில் தாக்குதல் நடத்த உக்ரைனால் அனுப்பப்பட்ட 337 ட்ரோன்களை ரஷ்ய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவல். கூகுள் நிறுவனத்தின் சூப்பர் கம்ப்யூட்டரை விட 10 லட்சம் மடங்கு வேகமான குவாண்டம் கம்ப்யூட்டரை அறிமுகம் செய்தது சீனா. இதற்கு ஜூட்சோங்கி என்று பெயரிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போல ஏமாற்றி சட்டவிரோதமாக லண்டன் செல்ல முயன்ற 8 பேர் மும்பை விமான நிலையத்தில் கைது. ஜொமோட்டோ நிறுவனத்தின் பெயரை எட்டர்னல் என்று மாற்றுவதற்கு அந்நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல். இந்த பெயர் மாற்றம் விரைவில் அமலுக்கு வரும் என எதிர்பார்ப்பு. ஒடிசாவில் சென்ற 11 ஆண்டுகளில் 888 யானைகள் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சட்டமன்றத்தில் அமைச்சர் தகவல். இந்தியாவில் 8 மணி நேரத்திற்கு மேல் 2% மக்கள் மட்டுமே தூங்குவதாக லோக்கல் சர்க்கிள் நிறுவனம் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கேரளாவில் கலால்துறை போலீசார் நடத்திய சோதனையில் 3 நாட்களில் போதைப் பொருட்களை வைத்திருந்த 378 பேர் கைது. தங்க கடத்தலில் ஈடுபட்ட நடிகை ரன்யா ராவின் வளர்ப்பு தந்தையும் கர்நாடக காவல்துறை வீட்டுவசதி மற்றும் உட்கட்டமைப்பு கழகத்தின் நிர்வாக இயக்குநருமான ராமச்சந்திர ராவிடம் விசாரணை நடத்த கூடுதல் தலைமைச் செயலர் கௌரவ் குப்தாவை நியமித்து முதல்வர் அலுவலகம் உத்தரவு. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிஜு ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் ஒடிசாவின் முன்னாள் முதல்வருமான நவீன் பட்நாயக் உடன் திமுக நிர்வாகிகள் சந்திப்பு.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருந்த நிலையில் இதை விஜய் ஏற்றுக்கொண்டதாகவும் மார்ச் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு அமலுக்கு வரும் என்றும் தகவல்.